ஆன்மீக அன்புகளுக்கு எனது காலை வணக்கங்கள். இது குரோதி தமிழ் வருடம் தட்சிணாயனம் கார்த்திகை மாதம் 26ஆம் தேதி 11/12/2024 டிசம்பர் மாதம் புதன்கிழமை. இன்று ஏகாதசி. இன்று சம நோக்கு நாள். இன்றைய நல்ல நேரம் காலை 10:40 11:45 வரை, மாலை 4:40 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 11:15 12 மணி வரை, மாலை 6:30 7:30 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 12 மணிலிருந்து 1:30 வரை. இன்றைய குளிகை காலை 10:30 12 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 7:30 9 மணி வரை. இன்றைய சூலம் வடக்கு திசை, பரிகாரம் பால். இன்றைய சூரிய உதயம் காலை 6 மணி 19 நிமிடங்கள். இன்றைய திதி இன்று அதிகாலை 1:13 வரை தசமி, பின்பு இரவு 10:54 வரை ஏகாதசி, பின்பு துவாதசி. இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 9:57 வரை ரேவதி, பின்பு அஸ்வினி. இன்றைய அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:12 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். இன்றைய கரணம் இன்று அதிகாலை 1:13 வரை கரசை, பின்பு பிற்பகல் 12:03 வரை வனிசை, பின் இரவு 10:54 வரை பத்திரை, பின்பு பவம். இன்றைய நேத்திரம் இன்று முழுவதும் 2 கண்கள். இன்றைய ஜீவன் இன்று காலை 9:57 வரை உயிரட்டவை, பின்பு முழு வாழ்க்கை. இன்றைய சந்திராசிரமம் இன்று காலை 9:57 வரை பூரம், பின்பு உத்திரம். பூரம் உத்திரம் இன்று சந்திராசிரமம். கொஞ்சம் பேச்சுக்கு செயலில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது உங்களுக்கு. இன்றைய ராசி பலனை பார்த்தா முதல் ராசியாகிய மேஷ ராசி என்பதை பார்த்தா உங்களுக்கு வந்து உங்கள் கூட பிறந்தவுடைய சகோதரியுடைய எண்ணங்களெல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக அதனால் அமைப்பது. உங்களுக்கு புதிய தொழில்நுட்ப கருவிகள் வாங்குவது பயன்படுத்த பற்றிய ஒரு சிந்தனை உங்களுக்கு மேலே அவங்க போகுது. உங்களுக்கு உடைய வியாபாரம் தொடர்பான பயணங்களில் ஒரு அனுபவத்தையும் அந்த பயணத்தான் ஒரு ஆதாயத்தை நீங்கள் கண்டிப்பாக பெற போகிறீங்க. தந்தை வழி உறவுகளால் உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டும் ஒத்துழைப்பும் கிடைக்க போகுது. உங்களுக்கு வீடு மாற்றம் மற்றும் அது தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்க போகுது. உங்களுக்கு ஒரு மாற்றமான அணுகுமுறை மூலம் ஒரு எந்த ஒரு சூழ்நிலையும் கையாளக்கூடிய ஒரு திறமையும் பக்குவம் உங்களுக்கு இருக்கக்கூடிய நிலையில் நாளாக இருக்க. நீங்கள் சுபகாரியம் தொடர்பான முடிவுகளில் கொஞ்சம் விவேகத்தோடு முடிவெடுக்கக்கூடிய நபராக இருக்க போகிறீங்க. மற்றபடி ஒரு ஊக்கம் நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். ரிஷபராசின்னு பார்த்தா உங்களுக்கு என்று மனசுக்கு பிடிச்ச சில பொருட்கள்லாம் வாங்கி சந்தோஷப்பட போகிறீங்க. வீட்டில் உள்ளவர்களை கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து செல்லக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களுக்கு. அதனால் தேவையற்ற விவாதங்களை கொஞ்சம் தவிர்ப்பதும் நல்லது. வீட்டில் சுபகாரிய முயற்சிகளால் உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் ஏற்பட போகுது. உங்களுக்கு வியாபாரம் தொடர்பான வெளியூர் பணங்களால் நீங்கள் எந்த நினச்சிருந்த பயணத்தை மேற்கொண்டு அந்த பயணம் அந்தளவுக்கு கை கொடுக்கக்கூடிய நிறைவேறக்கூடிய நாளாக அமைப்போது. உங்களுக்கு நண்பர்களுடன் கொஞ்சம் வெளியூர் பயணங்கள்லாம் சென்று வரக்கூடிய ஒரு நிலையும் கிடைக்க போகுது. புதிய முயற்சிகளை கொஞ்சம் மாறுபட்ட ஒரு அணுகுமுறையில் நீங்கள் எதையும் சக்ஸஸாக பண்ண போகிறீங்க. இணையம் தொடர்பான பயணில் கொஞ்சம் ஒரு ஆதாயத்தை விடக்கூடிய நாளாக அமைகிறது. மற்றபடி ஒரு அமைதி நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சள் நிறம். மிதுனராசின்னு பார்த்தா உங்களுக்கு இன்று உத்தியோக பணியில் கொஞ்சம் எதிர்பார்த்த வாய்ப்பெல்லாம் கிடைக்க போகுது. உங்களுக்கு மாணவர்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையும் ஏற்பட போகுது. உறவினர் கொஞ்சம் அந்த உறவினருடைய சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட போகுது. உங்களுக்கு சொத்து சம்மந்தமான சில பிரச்சனை ஒரு தெளிவான ஒரு முடிவு பிறக்கக்கூடிய நாளாக இருக்க போகுது. தொழில் சார்ந்த பயணங்கள் மூலம் உங்களுக்கு மனதில் நினைத்த காரியம் இடேற போகுது. சமூக பணியில் ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய நாளாக இருக்க போகுது. மற்றபடி ஒரு ஓய்வு நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். கடகராசின்னு பார்த்தா உங்களுக்கு என்று உங்களுடைய உறவுகள் மூலம் நல்ல ஒரு சப்போர்ட்டையும் ஒரு ஆதரவையும் பெற போகிறீங்க. நீங்கள் அதே மாதிரி சில உறவுகளிடம் கொஞ்சம் கருத்து வேறுபாடுலாம் கொஞ்சம் இருந்தால் அதெல்லாம் கொஞ்சம் மறையக்கூடிய நாளாக இருக்க போது. உங்களுக்கு எளிதிலும் முடிக்கக்கூடிய வேலையை கொஞ்சம் தடை தாமதத்தோடு தான் கொஞ்சம் அந்த வேலைகளை முடிய போகுது. உங்களுக்கு பூர்வீக சொத்துலாம் கொஞ்சம் அலைச்சல் ஏற்பட போகுது. இந்த வீடு வாகனம் சரி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமையப்போகிறது. மற்றபடி ஒரு புது சிந்தனைகள்லாம் கொஞ்சம் தோன்றக்கூடிய காலகட்டம் அமையுது. உங்களுக்கு உத்தியோக பணியில் ஒரு சாதகமான சூழ்நிலை கிடைக்க போகுது. மற்றபடி ஒரு பக்தி நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். சிம்மராசின்னு பார்த்தா உங்களுக்கு என்று மனதை கொஞ்சம் தன்னம்பிக்கைலாம் அதிகக்கூடிய நாளாக இருக்குது. உங்களுக்கு
கல்வி கற்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு புதுவிதமான நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும்போது கல்வி சார்ந்த விஷயம் அதை வச்சு நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு நல்லா போகிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு நெருக்கமானுடைய ஆதரவுடன் சில விஷயங்களை நீங்கள் சாதிக்கொள்ள அமையுது. உங்களுடைய தொண்டை தொடர்பான பிரச்சனைகளும் படிப்படியாக குறைப்பது உங்களுக்கு புதிய செயல் திட்டத்தின் மூலம் சில விஷயங்களுக்கு நீங்கள் ஒரு வடிவம் கொடுத்து நிறைவேற்ற போகிறீங்க. நீங்கள் உங்களுடைய பழக்க வழக்கம் சிறு மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய நாளாகவும் ஒரு தனம் நிறைந்த நாளாக இருந்தால் உங்களுக்கு அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். கன்னிராசின்னு பார்த்தா உங்களுக்கு என்று உங்களுடைய தன வரலில் கொஞ்சம் ஏற்றம் இறக்கம் சூழல் ஏற்பட போது உங்களுக்கு புதிய நபர்களால் ஒரு மாறுபட்ட அனுபவத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்க்க போகிறீங்க. பற்கள் தொடர்பான சில பிரச்சனைகள்லாம் நீங்கக்கூடிய ஒரு நாளாகவும் அவ்வப்போது சில பிரச்சனைகள் மனம் சார்ந்த பிரச்சனைகள் தோன்றி மறையக்கூடிய நாளாக அமையுது. உங்களுக்கு குடும்ப உறுப்பினரை கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது. பயனற்ற பேச்சுக்களையும் விவாதங்களையும் தயவுசெய்து குறைச்சிடுங்க. நீங்கள் வெளியேந்த பொருட்களை கையாளும் போதோ எடுத்து செல்லும் போதோ வாங்கிட்டு வரும்போதோ கொஞ்சம் மிகுந்த கவனத்தோடு இருப்பது நல்லது. வாக்குறுதி யாருக்காக கொடுக்குறதா இருந்தால் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்கள். வாக்குறுதியில் கொடுப்பாமல் இருக்கிறதே நல்லது. யாருக்கும் பண விஷயத்தில் அந்த விஷயம் கொஞ்சம் வாக்குறுதியெலாம் கொடுக்காதீங்க. ஜாமீன் கையெழுத்தெல்லாம் போடுவதை தவிர்ப்பது நல்லது. மற்றபடி ஒரு போட்டி நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். துலாம் ராசின்னு பார்த்தா உங்களுக்கு மாணவர்கள்லாம் கொஞ்சம் ஒரு சாதகமாக சூழல் ஏற்பட போகுது. உங்களுக்கு கல்வி சார்ந்த ஒரு முன்னேற்றத்தும் கல்வி சார்ந்த ஒரு புரிதலும் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்பட போகுது. உங்களுக்கு திறமைக்கேற்ற ஒரு வாய்ப்பை நீங்கள் கண்டிப்பாக பெற போகிறீங்க. நீங்கள் கடன் சார்ந்த பிரச்சனைலாம் கொஞ்சம் படிப்படியாக குறைவதற்கான காலகட்டம் இருக்க போது. உங்களுக்கு சக ஊழியருடைய ஒத்துழைப்பு கிடைக்கிறத உங்களுக்கு பணி செஞ்ச ஒரு அமைதியான ஒரு திருப்தியான சூழல் ஏற்பட போகுது. உங்களுக்கு தவறிப்போன சில வாய்ப்புகள்லாம் மீண்டும் நீங்கள் அந்த வாய்ப்பை பெற போகிறீங்க. நீங்கள் தேவைகள் என்னவோ அந்த தேவையை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு நபராக இருக்க போகிறீங்க. நீங்கள் மற்றபடி வியாபார சார்ந்த பணியில் ஒரு சாதகமான சூழல் ஏற்பட போது கொஞ்சம் உங்களுடைய உடல் அசதிகள்லாம் மறையக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம். விருச்சிக ராசின்னு பார்த்தா உங்களுக்கு ஒரு பணி நிமித்தமான சில ஒரு மகிழ்ச்சியான செய்திலாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களுக்கு உங்களுடைய சுபகாரியம் சம்பந்தமான எண்ணங்கள் ஈடேறப்போது சுபகாரிய விஷயங்களில் இருந்து வந்த இழுபறிகள்லாம் விலகி சக்ஸஸ் ஆக போகுது. உங்களுக்கு வியாபாரத்தினுடைய முதலீடுகளை அதிகரிக்கக்கூடிய நாளாக அமையுது. உங்களுக்கு உடைய நெருக்கமான பற்றிய ஒரு புரிதலை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கொள்ள போகிறீங்க. நீங்கள் பயணங்கள் மூலம் ஒரு ஆதாயத்தை பெற போகிறீங்க. உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள்லாம் பிரகாசமாக கிடைக்க போகுது. மற்றபடி வர்த்தக பணியில் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுவது நல்லது. மற்றபடி ஒரு பொறுமை வேண்டிய நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம். தனுசு ராசின்னு பார்த்தா உங்களுக்கு இந்த வியாபார பணியில் சிறு சிறு தாமதங்கள்லாம் தோன்றி மறைப்போது. உங்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட ஆசைகள்லாம் கொஞ்சம் விருப்பங்கள்லாம் நிறைவேற்றிக் கொள்ள போகிறீங்க. நீங்கள் உங்களுக்கு ஆதரவாக உறவினர்கள் கண்டிப்பாக இருக்க பாருங்க. உங்களுக்கு இந்த மறை சக்திகள் என்னவோ உங்களுக்கு பின்னாடி இருக்கிற சக்திகள்லாம் கொஞ்சம் புரிந்து கொண்டு அதை நீங்கள் சமாளிக்கக்கூடிய ஒரு பக்குவத்தை நீங்கள் அடைய போகிறீங்க. நீங்கள் சிந்தனை போக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்பட போது. உங்களுக்கு உயர் அதிகாரம் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. பணி செய்யறத உயர்கிட்ட கொஞ்சம் வாக்குவாதங்களாம் தேவையில்லை. அதனால் கொஞ்சம் பணியிடத்தை கொஞ்சம் அமைதியாக போது சிறப்பாக இருக்கவங்களுக்கு. மற்றபடி ஒரு நற்செயல்கள் நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். மகர ராசி பார்த்தா உங்களுக்கு உடைய பயணங்கள் மூலம் அனுகூலம் ஏற்பட போது. உங்களுக்கு இழுபறியாக இருந்த இந்த பணிகள்லாம் உங்களுக்கு முடியக்கூடிய காலகட்டம் அமைப்பது. உங்களுக்கு மனை சார்ந்த பணிகளில் லாபம், அந்த ரியல் எஸ்டேட் செய்கிறவங்க நல்ல ஒரு லாபத்தை பார்க்க போகிறீங்க. நீங்கள் எதிர்பாராத சில உதவிகள்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அமைப்பது. உங்களுக்கு செய்கின்ற முயற்சி என்னவோ அந்த முயற்சிக்கேற்ற பலனை நீங்கள் கண்டிப்பாக பயன்பெற போகிறீங்க. நீங்கள் விதண்டாவாதமான பேச்சுக்கள் எண்ணங்கள்லாம் தயவு செய்து வேண்டாம் விட்டுருங்க. நீங்கள் நன்மை வேலை ஒரு ஒத்துழைப்பும் ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது. மற்றபடி ஒரு பணிவு வேண்டிய நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். கும்பராசின்னு பார்த்தா உங்களுக்கு உடைய சுபகாரியம் சம்பந்தமான முயற்சியெல்லாம் கைகூட போகுது. உங்களுக்கு வெளியூர் தொடர்பான பயணங்கள்லாம் சிறந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சி அதை கைகூட போகுது. உங்களுக்கு தந்தை வேலை ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் அக்கம்பக்கத்துக்கான உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நாளாக இருக்க போது. உங்களுக்கு கடன் சார்ந்த பிரச்சனை கொஞ்சம் கட்டுக்குள்ளே வரப்போகுது. உங்களுக்கு எதிர்பார்த்த சில உதவிகள்லாம் கிடைக்கக்கூடிய நிலை ஏற்படுது. உங்களுக்கு இந்த எழுத்து தொடர்பான பணிகளில் ஒரு மேன்மை ஏற்படக்கூடிய காலகட்டமாகவும் அனைத்து விஷயம் ஒரு ஆர்வம் மேம்படும் நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். மீனராசி என்று பார்த்தவங்களுக்கு ஒரு வித்தியாசமான அணுகுமுறையால் உங்களுடைய எதிர்ப்புகளையெல்லாம் நீங்கள்
எதிர்கொள்ள போகிறீங்க நீங்கள். அதே மாதிரி குடும்பத்துக்கு தேவையான சில விஷயங்களை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமையப்போகுது. உங்களுக்கு பொன்பொருள் சேர்க்கைலாம் ஏற்பட போகுது. உங்களுக்கு அக்கம் பக்கத்துக்கெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ண போகிறாங்க. அதேமாதிரி அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட கொஞ்சம் விதண்டாவாத பேச்சுக்கள்லாம் கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. அனுபவம் உள்ளவருடைய ஆலோசனைகளை சில விஷயங்களில் பெற்று செயல்படுவதால் தேவையற்ற விரயங்களை உங்களால் கண்டிப்பாக தவிர்க்க முடியும். குழந்தையுடைய செயல்திறன்லாம் கொஞ்சம் நல்ல ஒரு மாற்றமும் முன்னேற்றம் ஏற்பட போகுது. உங்களுக்கு ஒரு திறமை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம். அனைத்து ராசி அன்புகளுக்கும் இந்த நாள் ஒரு இனிய நாளாகும், ஒரு வெற்றி நாளாக அமைய ஆண்டை வேண்டிக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.